இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சை பயிரை எடுத்து நான் பிரிஞ்சி பண்ண போகிறேன். நேற்று நைட்டே ஊற வச்சு இப்போ ஒரு 5 விசில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பிரிஞ்சி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 2 கரண்டி எண்ணெய் வச்சுக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா 2 இந்த பட்டெல்லாம் இருக்க பாருங்க, அதெல்லாம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கைப்பிடி புதினா இலை. அவ்வளோதாங்க. வெங்காயம் கோல்டன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க வதங்கிறதுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. லெமன் ஒரு 1/2 பழம் எடுத்து பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப். தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா 3 இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கலந்துக்குங்க. இப்போது வேக வச்ச மொச்சை பயிரை சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நான் மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச நம்ம மொச்சையிலையும் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து தான் 7 டம்ளர். இது கொதி வந்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொதி வருது பாருங்கள். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போது குக்கர் மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போது பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு லஞ்சுக்கு கட்டி கொடுக்க வேண்டியது தான். இதாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.